ஹாய், நீங்கள் வந்து மார்னிங் ஏஞ்சோன்னா நான் வந்து இன்றைக்கி நாளில் இந்தந்த விஷயத்தெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறீங்களா? பண்ணிவிட்டு ஒரு 11 மணி நைட்டு ஒரு 11 மணி 10 மணிக்கு திரும்பி பார்த்தா எந்த ஒரு டாஸ்க்குமே கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டீங்க பிளான் பண்ணதை. கரெக்டாக? நீங்கள் மட்டும் அப்படி கிடையாது, நானுமே அப்படி தான். அப்படி என்னதான்டா பண்ணோன்னு பார்த்தா நமக்கே தெரியாமல் நம்ம ரீல்ஸ் நோண்டிட்டு இருந்திருப்போம், டிவி பார்த்துட்டு இருந்திருப்போம், அப்படியே உட்காந்து சீரியஸை பார்த்து அந்த நாள் ஃபுல்லாக நம்ம பிளான் பண்ண எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணியிருக்க மாட்டோம். கரெக்டாக? பட் நான் இந்த ஒன் திங்கை வந்து சேஞ்ச் பண்ணேங்க. ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸாக நான் வந்து இந்த ஒன் திங்கை வந்து சேஞ்ச் பண்ணதுனால எனக்கு வந்து ரிசல்ட் இருக்குது. அதாவது என்னோட டேயில் நான் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்கேன். அது என்னன்றதை தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த மெத்தடை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, பட் எல்லாரும் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுற விஷயத்தை என்னோட லைஃப்பில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். அது எனக்கு ஒர்க் அவுட், அது உங்களுக்குமே ஒர்க் அவுட் ஆகுன்றதுக்காக நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் உங்களோட டேயில் வந்து ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் கோ டு தி வீடியோ. நியூவாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சோடனே இல்லை இந்த வீடியோ முடியறதுக்கு இப்பயே வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ணி வச்சுக்கலாம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட நாளில் வந்து நமக்கு நிறைய விஷயம் பண்ணணும்னு நம்மளோட மைண்டில் இருக்கும். ஆனால் நம்ம எந்த விஷயமுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம வந்து அந்த டேவை பிளானே பண்ணுறது கிடையாது. அந்த டேன்றதுல நம்ம என்ன நினச்சிட்டோம்னா, கோ வித் த ஃப்ளோ. நம்ம மைண்டில் வச்சுருப்போம் இந்த விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே போயிடுவோம். அதனால நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கோம். அதுக்கு பதில் இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது டே பிஃபோரே, அதாவது வந்து மொதல் நாள் நைட்டோ இல்லை ஈவினிங்கோ வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டேக்கு வந்து பிளான் பண்ணிவிடுங்க. அது உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து பிளான் பண்ணுங்கள். நான் வந்து எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து நெக்ஸ்ட் டே என்னென்னலாம் பண்ணணும், இந்த டைமில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னோட ஃபோன் ஆப்பில் நோட்ஸில் வந்து நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ தட் நான் மார்னிங் ஏஞ்சோன்னே ஒரு கன்ஃபியூஷனில் உட்காந்து அப்படியே அந்த டேவை வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு பிளானே பண்ணலன்னா மார்னிங் ஏஞ்சோன்னே என்ன ஆகும், அப்படியே ஃபோன் வந்துட்டே உட்காந்துருப்போம். எந்த ஒரு விஷயம் இல்லாமல் அப்படியே போய் உட்காந்து டிவி பார்ப்போம். என்ன பண்ணணும்னு யோசிச்சு மதியானம் ஆகிடும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு அப்புறம் தூக்கம் வந்துடும். அப்படியே அதுக்கு பதில் முதல் நாள் நைட்டே நம்ம பிளான் பண்ணும்போது, ஓகே இந்த டைம் ஏஞ்சிக்கணும், இந்த டைம் ஏஞ்சோன்னா ஜிம்முக்கு போகணும், இந்த இது வந்து டாஸ்க் பண்ணணும், இந்த வீடியோ எடுக்கணும், இந்த ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நோட் பண்ணி வச்சிருக்கும் போது, ஸோ தட் என்னால் வந்து அந்த டாஸ்க்கை வந்து எஃபிஷியண்ட்டாக கம்ப்ளீட் பண்ண முடியும். அட்லீஸ்ட் நான் ஏதாவது பிளான் இருக்கிறதுனால நான் வந்து அதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக அந்த பிளான் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ண முடியும். செகண்ட், உங்களோட மார்னிங் ரொட்டீன் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உங்களோட மார்னிங் ரொட்டீன் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட என்டையர் டே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து மார்னிங் என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்மளோட என்டையர் டேக்கு வந்து செட்டப் பண்ணும். அந்த டோனில் தான் நம்ம இருப்போமே. ஸோ நம்மளோட மார்னிங் வந்து நம்ம லேசியாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நம்மளோட என்டையர் டேவுமே இருக்கும். அது பதில் நம்ம மார்னிங் ஏஞ்சோன்னு நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அதாவது நல்ல விஷயம், அதாவது ஜிம்முக்கு போகிறது, இல்லை ஸ்ட்ரெச் பண்ணுறது, இல்லை மெடிடேட் பண்ணுறது, இல்லை புக் படிக்கிறது, இல்லை உங்களோட கோலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறீங்கன்னா அது உங்களோட மார்னிங் எவ்வளோ ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். அது உங்களை என்டையர் டே உங்களை ஒரு மாதிரி ஹாப்பியாக வச்சுக்கும், ஒரு மாதிரி மோட்டிவேட்டடாக வச்சுக்கும், ஒரு மாதிரி டிசிப்ளின்டாக வச்சுக்கும். தேர்டு, நம்ம வந்து எல்லாருமே இந்த ஒரு இடத்துல தான் ரொம்ப மிஸ்டேக் பண்ணுவோம். அது என்னன்னா, நம்ம வந்து டு டூ லிஸ்ட்டில் ஏகப்பட்ட டாஸ்க் எழுதி வச்சுருவோம். ஏகப்பட்ட டாஸ்க் நமக்கு வந்து இருக்கும், அவ்வளோ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குன்னு இருக்கும். அதனால் ஏகப்பட்ட டாஸ்க் எழுதிட்டு நம்ம வந்து எதை பண்ணுறது, இது பண்ணுறதா, அதை பண்ணுறதா, ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்குள்ளே இந்த விஷயம் கம்ப்ளீட் பண்ணுமே, இந்த டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு போவோம். அப்போ இந்த விஷயம் வந்து அன்கம்ப்ளீட் ஆகிடும். இன்னொரு விஷயம் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு விஷயத்தை தோணும், அடுத்து அந்த விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்து இத்தனை டாஸ்க் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்மளோட டேல நம்மளால் ப்ரொடக்டிவாக இருக்க முடியாது. எப்பயுமே நம்ம வந்து ஒரு மாதிரி 2 to 3 இம்பார்ட்டன்ட் டாஸ்க் ஃபார் த டே, அவ்வளோதான். இந்த 2லேருந்து ஒரு 3 இம்பார்ட்டன்ட் டாஸ்க் வச்சுக்கோங்க. இதை கம்ப்ளீட் பண்ணால் நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுவீங்க. இதை கம்ப்ளீட் பண்ணால் உங்களோட கோலுக்கு வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற இம்பார்ட்டன்ட் டாஸ்க் 2 to 3 இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மீடியம் டாஸ்க்கு, மீடியம் லெவலில் உள்ள டாஸ்க்கு, லோ உள்ள டாஸ்க்கு, இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த ஹை ப்ரியாரிட்டி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணாலே நமக்கு வந்து நம்மளோட லைஃப்பில் ஒரு 80% கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ தட் அதில் நம்ம வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணால் போதும். நீங்கள் அந்த 2 to 3 டாஸ்க்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரெஸ்ட் ஆஃப் த டே இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது வந்து வேறு லெவல் ஹாப்பினஸில் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கே ஃபீலில் தெரியும், அதெல்லாம் நீங்கள் முடிக்கும் போது. ஃபோர்த்து, இந்த மிஸ்டேக்கை நான் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருந்தேங்க. அதாவது டூ டூ லிஸ்ட்லாம் நான் வந்து போட்டுருவேன். ரொம்ப முன்னாடிலேருந்தே நான் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறேன். இந்த டேக்கு வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டூ டூ லிஸ்ட்லாம் போட்டுருவேன். ஆனால் அதை வந்து அந்த டேயில் பார்க்கும்போது என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து எதுக்கு எந்த டைம்னு வந்து ஒதுக்காமல், ஓகே இந்த டாஸ்க் பண்ணிவிடுவோம், இது முடிச்சோன்னு பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி நான் வச்சிருக்கிறதுனால என்னால் 1-2 டாஸ்க் தான் அந்த டேயில் கம்ப்ளீட் பண்ண முடியும். மீதி எல்லாமே கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போயிடும். அதனால ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் அவுட், பர்ன் அவுட் ஆகிட்டு இருந்தேன். பட் இப்போது நான் ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸாக அதை ஃபாலோ பண்ணுறேன். அதாவது நான் எவ்ரி ஹவர் என்னோட டேவை வந்து ஷெட்யூல் பண்ணுவேன். எவ்ரி ஹவர், அதாவது நான் ஏஞ்சிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் எவ்ரி ஹவர் பேசிஸ் ஆர் ஒர்க் பேசிஸ் நம்மளோட டேவை வந்து நம்ம பிளான் பண்ணால்
நம்மளால் மோர் எஃபெக்டிவாக இருக்க முடியுது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மார்னிங் 7 o'clock ஏஞ்சிக்கிறேன்னா ஏஞ்சிலே நான் வந்து ஸ்ட்ரெச் அவுட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒரு 8 to 9 நான் வந்து ஜிம்முக்கு போவேன். அதுக்கப்புறமா 9 to 9:30 நான் இங்கே வந்துடுவேன். ப்ளஸ் வந்து ஒரு கேப் வச்சுப்பேன். திருப்பி அடுத்த பிளான் எப்போ பண்ணுவேன்னா 10 to 11 பிளான் பண்ணிப்பேன். ஸோ இதை வந்து இந்த டாஸ்க்கை பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 hour கேப் வச்சுட்டு 12:30 to 1:30, அதுக்கப்புறமா லஞ்சு, அதுக்கப்புறம் 1:30 லஞ்சு, அதுக்கப்புறமா ஒரு பிரேக்கு, அந்த பிரேக்கில் வந்து நான் சீரீஸ் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நான் எவ்ரி ஹவர் நான் வந்து பிளான் பண்ணிக்கும் போது என்னால் வந்து நான் மற்ற இடத்துல ஓவராக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நான் வந்து அதை வந்து பர்டிகுலர் டாஸ்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ தட் அதுக்குள்ளேயே நான் வந்து பஃபர் டைம் வச்சுப்பேன். ப்ளஸ் வந்து என்னோட என்டர்டைன்மெண்ட் வச்சுப்பேன். நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் வச்சுருப்போம். அதாவது நம்ம டிவி பார்க்கணும்னு நினச்சிட்டு 1/2 hour பார்க்கணும்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் நம்ம மைண்ட்லெஸ் இல்லாமல் நம்ம ஒரு 3 hours பார்த்துருப்போம். அதுக்கு பதில் நான் வந்து 2 to 3 தான் நான் பார்க்கணும்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். அடுத்த ஒரு டாஸ்க் இருக்குது அப்படின்னா நான் வந்து இந்த 2 to 3 மட்டும் பார்த்துட்டு அடுத்து என்னோட டாஸ்க் பண்ண போயிடுவேன்ல. ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட டேவை நீங்கள் எஃபெக்டிவாக வச்சுருக்கணும்னா எவ்ரி ஹவர் பிளான் பண்ணுங்கள். எவ்ரி ஹவர் பிளான் பண்ணுங்கள். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. நான் இப்போ சொன்ன எல்லாத்தையுமே உங்களோட லைஃப்பில் ஆட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டே வந்து மோர் எஃபெக்டிவ் அண்ட் மோர் ப்ரொடக்டிவாக நீங்கள் அந்த டேயில் இருப்பீங்க இந்த மாதிரி பண்ணும்போது. ஸோ நான் லாஸ்ட் 2 weeks ஃபாலோ பண்ணதை வச்சு தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எஃபெக்டிவாக இருந்தனால உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களுமே ட்ரை அவுட் பண்ணுங்கள். இதை நான் மட்டும் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை, இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் நீங்கள் யாருன்னு நினச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே அவங்களோட டே வந்து பிளான் பண்ணிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நடப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நடக்கும்போது தான் அவங்களோட டேல அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்களோட லைஃப்லேயே அதனால தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ நீங்களுமே உங்களோட டே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் உங்களோட லைஃப்பில் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா விஷயத்தையுமே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால் உங்களோட டேவை வந்து எஃபெக்டிவாக பிளான் பண்ணுங்கள். எஃபெக்டிவாக பிளான் பண்ணதை எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணி அச்சீவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கேன். இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் வீடியோஸ் வேணும், நீங்கள் வந்து மோர் அண்ட் மோர் ப்ரொடக்டிவான வீடியோஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பட்டனை போடுங்க. Bye bye. Think faster and makes your life happier. Until this, bye. It's Vijay. Bye bye.